செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து, என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, எங்களுடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 36வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி, இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில்லி சூனியம் ஏவல். அப்படியே ஒரு இந்த காலத்தில் அப்படியே மனிதர்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? எனக்கு யாரோ பில்லி சூனி வச்சுட்டாங்க சொல்கிறாங்களா இல்லைங்களா? எனக்கு யாரோ பில்லி சூனி வச்சுட்டாங்க, எனக்கு யாரோ ஏவல் பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணினாலும் சரியாக மாட்டேங்குது. அப்போ இந்த பில்லி சூனியம் ஏவல் என்பது யாராச்சும் வைக்கிறாங்களா, இல்லை யாராச்சும் வைக்கிறதுக்கு கிரகம் தூண்டுதான்? இதுதான் கேள்வி இல்லைங்களா? அப்போ பில்லி சூனியத்தை மனிதர்கள் வைக்கிறார்களா, அந்த சூனியத்தை வைப்பதற்கு மனிதர்களை கிரகங்கள் தூண்டுகிறதா? இதான கேள்வி. அப்போ ஒரு மனுஷன் ஒருத்தருக்கு பில்லி சூனியம் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த மனுஷன் என்ன சம்மந்தம் இல்லாமல் போய் வைக்க போறாருங்க? அப்போ உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மோசமான கிரகம் தானே அவரை தள்ளி விடுது. உண்மையா இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் எவ்வளவோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பில்லி சூனி வச்சுட்டு எல்லாத்தையுமே தோக்கடிக்கிறனா, பெரிய பெரிய அதிகாரிகளுக்கும் பெரிய பெரிய எல்லாருக்குமே வச்சிடலாம். அப்போ அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏன் இந்த பில்லி சூனியம் அப்படிங்கிறத வைக்கக்கூடியது மனிதனா கிரகமான? கிரகம் தான். என்ன பண்ணுதுங்க? கிரகம் தான். கிரகம் மனித ரூபத்தில் என்ன பண்ணுதுங்க? உங்களை தொல்லைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சில விஷயங்களை செய்கிறது. அப்போ நல்லா பாருங்க, ஒரு ஜாதகருக்கு நல்ல நேரம் அப்படின்னு வரும் பார்த்தீங்களா? நல்ல நேரம் இருக்கும்போது நீங்க என்னதான் ஜூனியம் வச்சாலும் பண்ணாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அவன் மேலே ஏறி போயிட்டே தான் இருப்பான். ஒருத்தருக்கு மோசமான நேரம் வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணாலும் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. இப்போ ஒன்றும் வேண்டாங்க, ஒருத்தருக்கு நல்ல நேரம் வருகின்றது என்றால் அவனுடைய மனம் எப்படி இருக்கும்? மன திடம் இருக்கும். ஒருத்தருக்கு நல்ல நேரம் நடக்கும்போது அவங்களுக்கு மனசு ரொம்ப திடமாக இருக்கும், கவலைகள் இருக்காது, பயம் இருக்காது. நேரம் கெட்டு போச்சுன்னா மனசு எப்படி இருக்கும்? மனசுக்குள்ள ஒரு கஷ்டமான ஒரு பயமான சூழ்நிலை இருக்கும். நேரம் நல்லா இருக்கிறாள், நீங்கள் நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம் ஓகேங்களா? போகும்போது ஒரு எலுமிச்சை மரத்தை அறுத்து போட்டிருக்கிறாங்க. ஐயோ எலுமிச்சை மரத்தை தாண்டிட்டோமோ அப்படிங்கிறது யார் பயப்படுவா? நேரம் கெட்டு போனவங்களுக்கு தான் அந்த பயம் வரும். நேரம் நல்லா இருக்கும், என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இந்த எலுமிச்சை மரம் ஒன்றும் பண்ணாது, காலையை முதிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கும் நேரம், அதனால அதுக்கு அதை பற்றி பயப்படாமல் செய்வாங்க. நேரம் மோசமாக இருக்கிறவங்களுக்கு எலுமிச்சை மலை தாண்டவெல்லாம் வேண்டாம், போகிற வழி இந்த பக்கத்தில் ஏதோ எலுமிச்சை மலை கிடக்குதுன்னு சொன்னாலும் அவங்களுக்கு பயம் வந்துடும். உண்மையா இல்லைங்களா? எதுவாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் நடக்கின்ற திசைகளினுடைய அமைப்பை பொறுத்து தான் உங்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். உண்மையா இல்லைங்களா? ஒரு திசையில் ஒரு மனுஷன் நல்ல பணக்காரனாக இருக்கிறான், அடுத்த திசை வரும்போது எல்லாத்தையுமே இழந்து நடுத்தருவுக்கு வர்றான். அப்போ இது எது முடிவு பண்ணுதுங்க? திசைகள் தானே முடிவு. நமக்கு என்ன தசாநாதனோ அந்த தசாநாதன் உங்களுக்கு நலமுடன் இருந்து விட்டால் அந்த திசையில் நீங்கள் முன்னேறிடலாம். கெட்டு போயிட்டா என்னதான் பண்ண? எத்தனையோ பேர் பாருங்க, ராகு திசையில பேரும் புகழும் சம்பாரிச்சு பணம் சம்பாரிச்சு குரு திசையில் இழந்தவங்க எத்தனை பேர் உண்டா இல்லைங்களா? ஏகப்பட்ட பேர் பார்க்கலாம். ராகு திசையில கொட்டுன்னு கொட்டும், குரு திசை வரும்போது அத்தனையும் எடுத்துட்டு போ. என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், ராகு பொறுத்த வரைக்கும் கொடுக்கிறாருனாவே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அவர் எப்படி எந்த இடத்துல இருந்து கொடுத்தாருன்னு பார்க்கணும். நல்ல இடத்துல இருந்து கொடுத்துட்டாருன்னா ராகு கொடுத்ததை குரு என்ன பண்ணிக்குவாருங்க? மெயின்டைன் பண்ணிக்குவார். அதே ராகு ஒரு கெட்ட இடத்துல கொடுத்துட்டாருன்னா ராகு கொடுத்ததில்ல குரு திசை வரும்போது என்ன பண்ணிடும்? எடுத்துட்டு போயிடும். நீங்க வேணும் எத்தனையோ பேரை பாருங்க, ராகு திசையில சம்பாரிச்சு ஏகப்பட்ட பேர் குரு திசையில பூண்டியா இருக்கிறாங்க. இதில் அனுபவத்தில் சொல்றவங்களுக்கு. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மனுஷன் உங்க மேல கொண்டு வைக்கிறான்லாம் கிடையவே கிடையாது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற கிரக நிலைகள் மோசமான நிலையில் உங்கள் ஜாதகத்தில் பலனுக்கு வருகின்ற பொழுதுதான் அது உங்களை பாதிக்கிறது. அப்ப ஓகே, இந்த பில்லி சூனியத்தில் நாம சொல்ற வச்சுக்க, பில்லி சூனியன்னு வச்சுக்குவீங்க, நான் அப்படி சொல்ல மாட்டேங்க. நான் கிரகமாக தான் சொல்லுவேன். பில்லி சூனியத்தை மாந்திரியத்தை நான் என்ன சொல்லுவேன்? கிரகமாக தான் சொல்லுவேன். இதுல முதன்மைத்துவமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் 3 அமைப்பை நீங்க மெயினாக பார்க்கணும்.
3 விஷயத்தை பார்க்கணும். என்ன 3 விஷயம்னா, ஃபர்ஸ்ட் மாந்தி. ஃபர்ஸ்ட் என்னங்க? மாந்தி. ரெண்டாவது ராகு. மூன்றாவது உங்களுடைய பாதகாதிபதி அல்லது பாதகஸ்தான். அப்போ ஒரு மனுஷன் எந்த ஒரு கோவிலுக்கும் போயும் பலன் கிடைக்கல, எவ்வளவோ பண்ணியும் எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு, எதுவுமே என்னால செய்ய முடியல, எதை செஞ்சாலும் பிரச்சனை வருது அப்படின்னா இதற்கு 3 விஷயங்கள் காரணமாக இருக்கும். எந்த ஜாதகம் எடுத்து பாருங்க. ஒரு ஜாதகத்துக்கு நீங்க சொல்ற பில்லி, சூனியம், ஏவல் அந்த மாதிரி விஷயமாகட்டும், ஒரு கடுமையான கண் திருஷ்டி விஷயங்கள் ஆகட்டும், இதுக்கு 3க்குமே யார் காரணமா இருப்பாங்க? மாந்தி ஒரு காரணமாக இருப்பார், அடுத்து ராகு ஒரு காரணமா இருப்பார், அடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் பாதகஸ்தானம், பாதகாதிபதிகள் ஒரு காரணமாக இருப்பார்கள். நீங்க இந்த மாதிரி நிலையில பாதிக்கப்பட்டவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னாவே இந்த 3 அமைப்புல எங்காச்சும் ஒரு பக்கம் ஒரு லாக் ஆயிருப்பார் இல்லைங்களா? 100% ஆயிருப்பார். அப்ப நம்ம ஜாதகத்தை பார்க்கணும், என்ன ஏது அப்படிங்கிற நம்ம ஜாதகத்தை பார்க்கணும். இப்போ ஒன்றும் வேண்டாங்க, சிம்பிளா ஒருத்தருக்கு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, எப்பவுமே என்னுடைய மூளை ஏதோ ஒரு விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்குது சொல்லுவாங்க இல்லையா, என்னோட மூளையில் அடிக்கடி குழப்பமா இருக்குது, என்னமோ போட்டு மூளையில ஓல்ட்டுது, நான் எந்த ஒரு செயலையுமே என்னால் முன்னால் எடுத்து கொண்டுட்டு போக முடியல சொல்லுவாங்களே, என்னால் எந்திரிச்சு போக மனசு வர மாட்டேங்க, ஒரு விஷயத்தை செய்யலான்னு நினைக்கிறேன் ஆனால் செய்ய முடியல அப்படிங்கிற நிறைய பேர் நினைக்கிறாங்களா இல்லையா? உண்டா இல்லைங்களா? ஒரு சில காலம் நல்லா தான் இருந்தேன், ஏதோ இந்த லாஸ்ட் இந்த 1 வருஷமா 2 வருஷமா ஏதோ நடக்குதே, யாரோ ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்களா, நம்ம ஊர் மக்கள், கிராமத்து மக்கள் செய்யறத நினைக்கிறது, ஏதோ ஒன்று பக்கத்து வீட்டுக்காரன் செஞ்சு வச்சுட்டானா, யாரா என்னடா பண்ணது பார்த்தோம்னா, இந்த இடத்துல மாந்திங்கிற ஒரு விஷயத்தை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். மாந்தினா என்ன அர்த்தம்? மாந்திக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? பிரேதம்னா என்னது? பிரேத சாபம், பிரேதத்திற்குண்டான தோஷம்ங்கிறது மாந்திக்கிட்டு இருக்குது இல்லைங்களா? நீங்க சிம்பிளா யோசிச்சு பாருங்க, ஒரு பிரேதம் அப்படிங்கிறது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க உடல் எப்படி இருக்கும்? அசையுமா? ஒருத்தர் இறந்துட்டா என்ன, உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த உடல் அசைவு இருக்குமா? இருக்காது. அப்ப அந்த மாதிரி மாந்தி இருக்கக்கூடிய இடங்கள், அந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது அந்த விஷயத்தை செயல்படுத்த விடாது. என்ன பண்ணாதுங்க? செயல்படுத்துவதற்கு விடாது. செயல்படுத்த விடுமா? மாந்தி பிரேதம் அப்படிங்கிறது, ஒரு பிரேதம் ஒரு இடத்துல அப்படியே என்னமோ சொல்லுவாங்க அடிக்கடி, என்னடா அவன் செத்த போன மாதிரி கிடக்கிறான்னு சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? அப்போ மாந்தி ஒரு இடத்தில் இருக்கின்றது என்றால் அந்த மாந்தியுடைய அமைப்பு உங்களுடைய அந்த விஷயங்களுடைய செயலாக்கத்தை தடுக்கும். ராகு எப்படி ஒரு விஷயத்தை தடுக்குதோ அதே மாதிரி மாந்தியும் தடுக்கும். இது நாங்கள் முதல்ல இந்த மாந்தியை பற்றிய ஆய்வுகள்லாம் பண்ணும்போது இதை நம்ம ஒரு சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டோம், என்ன மாந்தி பண்ணிட போறார் அப்படின்ட்டு. ஜாதகங்களை ஆய்வு பண்ணும் பொழுது ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்க்கும்போது அந்த மாந்தி என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்கிறது அனுபவத்தில் நிறைய எங்களால் உணர முடிஞ்சுது. அப்போ ஒன்று வேண்டாங்க, இப்போ லக்கண புள்ளின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? லக்கண புள்ளிலாம் என்னங்க? நீங்கள் பிறந்த நேரம், அதுதானே லக்கண புள்ளி. அந்த லக்கண புள்ளியில் ஒரு நட்சத்திரம் இருக்குமா இருக்காதா? நீங்கள் மேஷத்துலேருந்து மீன லக்கணம் வரைக்கும் ஏதாவது ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அப்போ இந்த 12 லக்கணத்தில் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா ஒரு லக்கணத்துக்குள்ள 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குமா இருக்காதா? மேஷம்னா அஸ்வினி 1 2 3 4, பரணி 1 2 3 4, கார்த்திகை 1, அந்த மாதிரி உங்களுடைய 9 நட்சத்திர பாதங்கள் ஒரு லக்கணத்துக்குள்ள இருக்குமா இருக்காதா? அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அப்போ அந்த லக்கண புள்ளி ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் பார்த்தீங்களா? இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? அந்த நட்சத்திர புள்ளி, அந்த நட்சத்திரம் ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த பாதம், ஏதோ ஒரு உதாரணமாக உங்களுக்கு ஒரு லக்கணம் எடுத்துக்குவோங்க. ஒருத்தர் கடக லக்கணத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. லக்கண புள்ளி எதெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்கு? புனர்பூச 4லேயோ அல்லது பூசம் 1 2 3 4லேயோ, ஆயிலி 1 2 3 4லேயோ இருக்கும். உங்களுடைய லக்கண புள்ளி உதாரணமாக ஆயிலியத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே ஆயிலியம் நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் நீங்கள் மாந்தி தோஷத்தில் கடுமையாக அடைபட்டுள்ளீர்கள் அப்படின்னு அர்த்தம். எப்படிங்க? கடுமையாக அடைபட்டுள்ளீர்கள் அர்த்தம். அப்போ உங்களுடைய லக்கண புள்ளி செயல்பாடுகள் தொடங்குற இடத்தில் மாந்தி இருந்தால் உங்களுடைய செயல்பாடுகளை தடை செய்வார். அவர் எப்ப தடை செய்வார் அப்படிங்கிறதாங்க கேள்வி. அது ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அது எப்ப தடை செய்வார்கள் ஜோதிடர்களுக்கு தெரியும்.
அதுக்கான திசாபுத்திகளை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அதுக்கான பலன் கிடைக்கும். ஒன்றும் வேண்டாங்க சார், ஒரு சிம்பிளாக லாஜிக்காக சொல்கிறேன். யாருக்காச்சும் லக்கணத்தில் மாந்தி இருக்குதுங்களா? ஒருத்தருக்கும் இல்லையா? நாங்கள்லாம் மாந்தியை பற்றி ஆய்வு பண்ணதே கிடையாது. ஒரு 30 பேருக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க, யாருக்குமே இந்த லக்கண புள்ளி எனக்கு வந்து மாந்தி எங்கே இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா? எஸ்ஆர்னோ? சரி, அந்த பாப்பா சொல்லு. என்ன பாப்பா உங்களுக்கு எங்கே மாந்தி இருக்கு? என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கு? மாந்தி நின்ற நட்சத்திரம் சுவாதியில் இருக்கு. சரிப்பா உட்கார், பரவாயில்ல. இப்போ அந்த பாப்பாவுக்கு வந்து மாந்தி வந்து சுவாதியில் இருக்குது. அப்படிங்கும்போது சுவாதி நட்சத்திரத்தில் மாந்தி உட்கார்ந்து இருக்கிறாருன்னா இந்த சுவாதி நட்சத்திரத்தில் வேற ஏதாச்சும் கிரகம் இருக்கான்னு பார்க்கும். இந்த இடத்துல என்ன விஷயங்க, அந்த இடத்தில் ஏதாவது கிரகம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். கிரகம் இருக்குங்களா? கிரகம் இல்லைன்னா அது தோஷத்தினுடைய அளவீடு குறைவுன்னு அர்த்தம். 3ஆம் பாவம் தானே உங்களுக்கு வருது. ஜோதிட சாஸ்திரத்தில் புலிப்பாணி சித்தர் சொன்ன அந்த விதிகளுடைய படி திரிகோண ஸ்தானங்களில் மாந்தி இருந்து அந்த மாந்தி நின்ற நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா கவலைப்பட வேண்டியதில்லை. இரட்டைப்படை ஸ்தானங்களில் புலிப்பாணி சித்தர் என்ன சொல்றாருன்னா, இரட்டைப்படை ஸ்தானங்களில் மாந்தி இருப்பது தோஷம். மாந்தி இரட்டைப்படை ஸ்தானங்கள் இருக்கிறது தோஷம். அந்த இரட்டைப்படை ஸ்தானங்கள்ல அந்த மாந்தி நின்ற நட்சத்திரத்தில் இன்னொரு கிரகம் வருவது கடுமையான தோஷம். அதே மாதிரி அவர் சொன்ன கணக்குப்படி ஒற்றைப்படை ஸ்தானங்களில் மாந்தி இருந்தாலும் தோஷம் இல்லைனாலும் கூட அந்த ஒற்றைப்படை ஸ்தானங்களில் மாந்தி இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த நட்சத்திர கிரகம் இருந்தால் தோஷம். இதெல்லாம் பல ஜாதகங்களை ஆய்வு பண்ணி ரிசல்ட் சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்களா? வேற யாருக்கு சார் மாந்தி இருக்கிறார் சொல்லுங்க? குளிகன். சரிங்க, ஓகே, அவங்களுக்கு கரெக்டா இருக்குது. என்ன லக்கணம்? மிதுன லக்கணம். புனர்பூசம் 1ல லக்கண புள்ளி இருக்குது, அதுலதான் மாந்தி இருக்கிறது. புனர்பூசம் 3ல மாந்தி, 1ல லக்கண புள்ளி இருக்குது, புனர்பூசம். அப்ப மாந்தி புனர்பூசத்தில் இருக்கு. அந்த முடிவுக்கு வந்துருவோம். அப்போ இந்த மாந்தி புனர்பூசத்துல இருக்கும் பொழுது லக்கண புள்ளிங்கிறது நம்முடைய செயல்பாடுகள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன திசா புத்தி நடக்கு? புத்தி ராகு எங்க இருக்காரு? சூரியன் எங்க இருக்காரு? மேசராகு. சூரியன் சரி போதும், இது போதும். சரி கேட். இப்ப என்ன இதுல இவங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த மாந்தி அவங்களுக்கு ராகு திசையில சூரிய புத்தி நடக்குது. அவருடைய லக்கணம் வந்து மிதுன லக்கணம் புனர்பூஷத்தில் இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்ப இவங்களுக்கு இப்ப மாந்தி பாதிச்சிருக்குமா, இப்ப பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக மாந்தியுடைய பாதிப்பு நடக்கும். இது எப்போ நடந்திருக்கும்? இப்ப சூரிய புத்தி நடக்குதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட போன வருஷம் தொடங்கி இருக்குமா? சரி, உதாரணமா சொல்றேங்க. போன வருஷம் ஜூன் மாசத்துல இருந்து, சரி சரி குரு புத்தி ஓகே, போன வருஷம் ஜூன் மாசத்துல இருந்து டிசம்பருக்கு உள்ளார நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. போன வருடம் ஜூன் மாதத்திலிருந்து டிசம்பருக்கு உள்ளார இந்த மாந்தியுடைய பாதிப்பு உங்களுக்கு நடந்திருக்கும். அப்படின்னா என்னன்னா, இந்த காலகட்டங்களில் நாம் எதையாச்சும் ஒன்று செஞ்சு சொல்லும் இல்லைங்களா, எதையாவது ஒன்று செய்யலான்னு செய்ய நினச்சி அப்படியே அந்த செயல் செய்ய முடியாத அளவுக்கு நின்றுருக்கலாம். ஒரு பாயிண்ட். இல்லை அடிக்கடி ஏதாவது ஒரு தேவையில்லாத மூளைக்குள்ள ஒரு சிந்தனைகள் என்னமோ மூளைக்குள்ள போட்டு ஒலட்டுதே, என்னமோ நடக்கிற மாதிரி இருக்குதேங்கிற ஒரு நிலைமை போன வருஷம் அந்த கடைசி 6 மாசத்துல நடந்திருக்கும். சே எஸ் ஆர் நோ சொல்லுங்க. எஸ். அப்ப இது எதனால வந்து என்ன மாதிரி நடந்துச்சு? அது கேள்வி இருக்குது இல்லைங்களா, அவர் கொடுத்து என்ன மாதிரி நடந்துச்சுன்னு கேளுங்க. அந்த அவங்களுக்கு என்ன மாதிரி குழப்பங்கள், மனசுக்குள்ள ஒரு பதட்டம், எதை ஒரு செய்ய முடியலையா, இல்லை ஏதாவது ஒரு சார் எந்த செயலை செஞ்சாலும் அது தடையாகுது. நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. இல்லை. அப்போ இது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்க யோசிக்கிறது உண்டா? இந்த கடை போன கடை முதல்ல விட்டுருங்க. நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட டைமிங்ல அப்படியே போட்டது கிடப்புல கிடப்பாயே கிடக்கும். உண்மையா இல்லைங்களா? ஏன் கிடக்குது? மாந்தினா என்ன சொல்லி இருக்கிறேங்க? அசையுமா மாந்தி ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு விஷயத்துக்கு வந்து செத்த போன மாதிரி கிடக்குறாங்கிறாங்க. அப்ப அந்த லக்ன புள்ளிங்கிறது செயல்பாடு அப்படியே லாக் ஆகி நிக்குது. இதுக்கு நீங்க எத்தனை கோயிலுக்கு போனாலும் வேலைக்கு ஆகாது.
மாந்தி நிக்கிறதுக்கு எத்தனை கோவிலுக்கு போனாலும் கஷ்டம். நீங்க உங்களுக்கு நீங்களே யோசிச்சிருப்பீங்க, எதை சிந்திச்சிங்களா? எவனாவது செந்தி வச்சாரு சிந்திச்சிங்களா? சிந்தனை வரலையா இன்னும்? அப்படி யோசிக்கல சார் நான் அது வரைக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு ஒலட்டுதுன்னு சிந்திச்சிங்களா? ஏதோ ஒரு சக்தி போய் நம்முடைய மூளையை வந்து ஏதோ ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதிகமா ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டே தான் இருக்கும். அப்ப குழப்பம் தடை இருந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு மாந்தி பெரும்பான்மையான காரணமாக இருக்கு. அப்ப இந்த மறுபடியும் குழப்பம் வரும். இப்போ லீவ் விட்டுருக்குதுக்கு கடைசி ஒரு 6 மாசமா மறுபடியும் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்து மறுபடியும் குழப்பம் ஆரம்பிச்சிரும். குரு புத்தி தான் சார் நடக்குது. ஆரம்பிச்சிரும், பாதக புத்தியிலேயே ஆரம்பிச்சிரும். அடுத்த வருஷம் 27க்கு அப்புறம் இன்னும் பயங்கரமா ஆரம்பிக்கும். என்ன பண்ண போறீங்க? பயப்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? பயப்பட வேண்டாம். இந்த மாந்தியுடைய கணக்குகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் குறிப்பிட்ட மாதிரி வேலை செய்யும். உங்களுக்கு ராகு திசையில என்ன புத்தின்னு சொன்னீங்க? குரு புத்தின்னு சொன்னீங்க. அப்ப இதுக்கு முன்னால செவ்வாய் திசை ஒரு 2000 நான் சொல்ற டைம் செக் பண்ணி பாருங்க. 2017 to 20 2017 to 20 இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள்லையும் ஏதாவது ஒன்று செய்ய போய் அது செய்ய முடியாம அப்படியே லாக் ஆனது. 2016 இருந்து 20க்குள்ள அப்படியே பிளாக் ஆகி போச்சு. நான் ஒரு விஷயத்தை தொடங்காம லாக் ஆயிருச்சு, என்னால தொடங்கவே முடியல அப்படிங்கிற நிலைமை 17-20ல வந்திருக்கும். என்ன வந்துச்சு? அது விவசாயம் தான் சார் எங்களுது. அது செயல் பலன் இருந்துச்சா? அது பலன் இல்லை. அப்ப அந்த நேரத்துல நம்முடைய சிந்தனைகள் தெளிவுகள் இல்லாம என்ன பண்ணினாலும் நடக்க மாட்டேங்குது. அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணமே, ஆனா ஒண்ணு நடக்கலையே அப்படிங்கிற நிலைமைய 17 to 20 கண்டிப்பா கொடுத்துருக்கோம். உண்மையா இல்லைங்களா? எல்லாமே நஷ்டம் தான் சார். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மாந்தி தான் காரணம். லக்கணத்தில் மாந்தி, லக்கண புள்ளியில் மாந்தி இருந்தா உங்களுக்கு தலைமுடியெல்லாம் நிறைச்சு போச்சு இல்லையா? எந்த காலகட்டத்தில் நிறைச்சிது? இப்போ நான் பழனி வேணும் சார், பழனி முருகனுக்கு தான் கொடுத்தேன். இது 2வது தடவை. அது ஆட்டோமேட்டிக்கா அது நிறைத்த காலங்கள் எப்பொழுது? இப்போ இந்த 4 வருஷம் 5 வருஷத்துல தான். 5 வருஷம் மேபி உங்களுக்கு 2020ல இருந்து ஆரம்பிச்சிருக்கலாமா? இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சாச்சு. அதான் சொல்றாங்க 2017 இருந்து 20க்குள்ள ஆரம்பிச்சாச்சு. அப்ப இதுக்கும் மாந்தி தான் காரணம். என்னடா அது தலைமுடிய கூட நிறைக்க வைப்பாரு இல்லையா? அப்ப அது என்ன அர்த்தங்க? மாந்தினா அசைவு இல்லாததுன்னு அர்த்தம். அப்ப தலையில என்ன இருக்குது? முடிவு பூரா கருகருன்னு இருக்குது. என்ன பண்ணிருச்சுங்க? அந்த ஒரிஜினாலிட்டியை குறைச்சு போடுச்சு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சரி மைக்கு கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப இந்த மாந்திக்கான இல்ல அவ்வளவுதாங்க, கேள்விக்கான பதில் அவ்வளவுதான். ஏன்னா வேற கேள்விகள் இல்லை. மாந்தி அப்படி இருக்கிற போது மாந்தி என்ன செய்யும், அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிற அடுத்த கேள்வி கேட்பீங்க. அப்போ லக்கணத்தில் லக்கண புள்ளியில் மாந்தி இருக்க பெற்றவர்கள் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா, சீர்காழியில ஆதிநாகேஸ்வரர் கோவில் ஒன்று இருக்கு. எங்க இருக்குதுங்க? சீர்காழியில ஆதிநாகேஸ்வரர் கோவில் ஒன்று இருக்கு. அந்த கோவிலுக்கு மாந்தி நின்ற நட்சத்திரமாகிய புனர்பூஷம் நட்சத்திரத்துல வரக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பர்லயோ அல்லது 2027 ஜூலை ஆகஸ்ட்லயோ போயிட்டு வந்தீங்கன்னா மாந்தி தன்னுடைய தோஷத்தை கட்டுப்படுத்தி உங்கள் செயலுக்கான பலன்களை வழங்க தயாராயிருவர். அப்ப ஏன் சார் சீர்காழி ஆதிநாகேஸ்வரர் கோவில் சொல்றீங்க அப்படின்னா, அந்த வரலாறை போய் படிச்சு பாருங்க, தெரியும். என்ன பண்ணுங்க? அந்த வரலாறை போய் படிச்சு பாருங்க, அதுக்கான விஷயங்கள் புரியும். அப்போ மாந்தி என்பது மிக கடுமையான தோஷத்தை விளைவிக்க கூடியது. சில பேர் சொல்றாங்க இல்லையா, எனக்கு வீட்டுக்குள்ள எவனோ எதையோ செஞ்சு வச்சுட்டான்டா. நடக்குதா இல்லையா? நடக்குது இல்லைங்க சார்? ஊர் உலகத்தில் நடக்காமையா இருக்குது. வீட்டுக்குள்ள எதையோ ஒருத்தர் செஞ்சு வச்சுட்டான், அந்த வீட்டை இடிச்சோம்னா அதுக்குள்ள இன்னும் எடுக்கிறாங்க இல்லையா? பொருள் எடுக்கிறாங்களா இல்லையா? நடக்கா இல்லையா? உண்மையா? அது உண்மையா வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்குது என்னன்னா, அந்த பொருள் யாராவது ஒரு எதையோ எங்கேயோ செஞ்சு அது இயற்கையா அந்த செவத்துக்குள்ள வந்து நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? சத்தியமா கிடையாது. அந்த பொருளை யாரோ என்ன சொல்ல, ஒருத்தர் ஒரு பக்கம் ஒரு சூனி செஞ்ச வீட்டுக்குள்ள அந்த பொருள் வந்துருமா? வருமா? வருங்கிறீங்க? கத்தியமா வராது. அது ஏதாவது ஒரு மனிதனால் வைக்கப்பட்டதா தான் இருக்கும். உண்மையா இல்லையா? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, இது நான் சேலஞ்சே பண்ணுவேன். எத்தனை, அதாவது சொல்றாங்க இது பில்லி சூனியை வீட்டுக்குள்ள வச்சுட்டாங்க.
அவர் வந்தாரு, வீட்டை இடிச்சாரு, எடுத்துட்டாரு. ஐயோ எடுத்ததெல்லாம் ஓகேப்பா, யாருப்பா வச்சது அப்படின்னா, இல்லை அது உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒன்று செஞ்சதுனால அது இங்கே வந்து உருவாச்சு. கிடையவே கிடையாது. ஏற்கனவே வைக்கப்பட்டது தான் எடுக்கப்படுகிறது. அப்ப ஏற்கனவே எப்பொழுது வைக்கப்பட்டது, இதெல்லாம் ஒரு சரிமான சூட்சமும் இருக்குதுங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ள யாரு வச்சிருப்பாங்கன்னா, கிரகம் தான் வச்சிருக்கோம், ஆனா வேறொரு நபர் மூலமா வச்சிருக்கோம். அது குறிப்பிட்ட காலங்களில் வைக்கப்பட்டிருக்கும். அந்த குறிப்பிட்ட காலம் என்னன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய கெட்ட நேரம். அப்ப நம்ம எப்போ அப்படின்னா, இந்த மாந்தி சம்பந்தமான நிலைகள் வருகின்ற காலகட்டத்திலும், ராகு பகவான் சம்பந்தப்படுகின்ற பொழுதும், இது பாதகாதிபதி சம்பந்தப்படுகின்ற பொழுதும் இந்த பாதிப்புகளை எல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? இது வந்து நல்லா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா அது உண்மைங்கிறத நீங்க உறுதியா தெரிஞ்சுக்கலாம். அப்ப ராகு வைப்பாரா பில்லி சூனியத்தை? ராகு கண்டிப்பா வைப்பாரு. ராகுனா என்ன சொல்றோம்? ராகு ஒரு கிரகத்துடன் இணைகின்ற பொழுது என்ன ஆகுதுங்க, அந்த கிரகத்தினுடைய பலன் முழுமையாக தடுக்கப்படுகிறது, தடை செய்யப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. உண்மையா இல்லையா? ஒரு ஜாதகத்துல லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி ராகு சேர்க்கை பெற்றுட்டார்னா அந்த ஜாதகருக்கு 2ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்குதா இல்லையா? பாதிக்குதா இல்லைங்களா? ஒரு ஜாதகத்துல 2ஆம் அதிபதி ராகுவோட சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு லக்கணம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் வேண்டாங்க. ஒருத்தர் ஜாதகர் வந்து மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி யாரு? சந்திரன். அப்ப இந்த மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி யாரு? சந்திரன் ராகுவோட சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாரு. சந்திரன் ராகுவை நோக்கி, ராகு பகவான் சந்திரனை நோக்கி நகர்கின்றார் என்றால், ஜாதகத்தில் சந்திரன் அவயோகியாகவோ முடக்கு கிரகமாகவோ இல்லாம இருந்துட்டா அந்த சந்திரன் ராகுவால் பாதிக்கப்படுவாரா மாட்டாரா? எங்கிருந்தாலும் பாதிக்கப்படுவார். அப்ப என்ன பாதிக்கும்? 2ஆம் இடத்துல என்ன இருக்கு? குடும்பம் கட்டாகலாம். அப்படின்னா குடும்பம் பிரிவினையை சந்திக்கலாம். சந்திரன் இயற்கை காரகத்துவம் மனம். அப்ப மனம்னா என்ன ஆகலாம்? மனம் நிலை பாதிக்கப்படலாம். சந்திரன் நம் உடல் உறுப்புல நுரையீரலை சொல்லக்கூடிய கிரகம். அப்ப நுரையீரல்ல பிரச்சனை வந்து நுரையீரல்ல ஆபரேஷன் நடக்கலாம். நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை வந்து ஆபரேஷன் நடக்கலாம். சந்திரன் இரவில் பிறந்தவங்களுக்கு அம்மாவிற்கு கண்டம் வரலாம், அம்மாவிற்கு மரணம் வரலாம், நடக்கலாம் சார். சந்திரன் ராகு இணையும் பொழுது. அடுத்து 2ஆம் இடத்துல என்ன இருக்குது? இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே நடக்கல சார், சூப்பர். இப்படிதான் ஒரு ஜாதகம் பார்த்தங்க. 2ஆம் சந்திரன் ராகுவோட சேர்க்க அவர் குடும்பம் நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது, எல்லாம் ஆன்லைன்ல ஜாதகம் பார்த்து எல்லாமே நல்லா இருக்குது. என்ன சார் இப்படியெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பே இல்லையே, உங்களுக்கு எப்படி சார் இது நீங்க நல்லா இருக்கிறீங்க கேட்டா, எனக்கு தெரியும் கிரகம் என்னைக்குமே ஏமாத்தாது, கிரகத்திற்கான பலன் நடந்தே தீரும்னு. எதுவுமே இல்லையேங்க சார் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு கண்ணில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிற 2ஆம் இடம் நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல வலது கண்ணை குறிக்கும் இல்லையா? அவர் சின்ன வயசுல 8 வயசுலயே வலது கண் காணாம போய் கண்ணு தெரியாம போயாச்சு. இன்னைக்கு வரைக்கும் வலது கண்ணு தெரியல, குடும்பம் நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது. அப்ப அங்க என்ன நடந்திருக்கு? ஒரு காரகத்துவம் அவருடைய வலது கண் எடுக்கப்பட்டு விட்டது. ராகு சேர்க்கையால் வலது கண் எடுக்கப்பட்டதுன்னா தெரியல. அதாவது பிறந்து வளர்ந்துருக்கிறாரு, 8 வயசுல கண்ணு போயிருச்சு. அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது. அப்ப என்னன்னா ராகு சேர்க்கை என்பது ஒரு ஜாதகத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு சில பேருக்கு 2ஆம் இடத்துல என்ன இருக்குதுங்க? பல்லு இருக்குது, பல்ல பூரா புடுங்கி எறிஞ்சிடும். பல்லு பூரா புடுங்கிடுவாங்க. 25 வயசு 30 வயசு ஆகும், பல்லு பூரா போயிடும். ஆனா அவன் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க, இங்கதான் எல்லாம் எடுத்தாச்சு. அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் ராகுவால் நடக்கும். அதுக்காக சில பேர் என்ன தெரியுமா நினைச்சுக்குவாங்க, சார் ராகு பகவான் வந்து எனக்கு இது தீங்கு செய்வார்னா எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் பல தோஷங்கள் வேலை செய்வது இல்லை. எப்ப வேலை செய்யுதுங்க? இது அவர்கள் இயக்கத்துக்கு வரும்போது வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு சந்திரன் ராகு மிதுன லக்கணத்துக்கு சேர்க்கை தான், அவங்களுக்கு சந்திர திசையே வரல, சந்திர திசையே வரல, ராகு திசையே வரல. இப்போ சந்திர திசையும் ராகு திசையும் வரலைன்னா அவங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு? புனர்பூசம் விசாகம் பூரட்டாயில் பிறந்தா முதல் திசை என்னவா இருக்கும்? குரு திசையா இருக்கு. அப்ப குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கர திசை, சூரிய திசை, கிட்டத்தட்ட அதுலயும் ஒரு 75-80 வயசு இவங்களுக்கு வருமா? வரக்க வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த சந்திரனும் ராகு திசையும் வரக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அவருடைய ஜாதகத்துல சந்திர நட்சத்திரத்துல கிரகமும் இல்லை,
ராகு பகவான் நட்சத்திரத்தில் கிரகமும் இல்லை, சந்திரனுடைய டிஎன்ஏ நட்சத்திரத்தில் கிரகமே இல்லை, ராகு பகவான் டிஎன்ஏ நட்சத்திரத்தில் கிரகமே இல்லைன்னா அந்த சந்திரன் எப்படி இயங்குவார், ராகு எப்படி இயங்குவார், எப்போ இயக்கத்துக்கு வருவாங்க? வர முடியாது இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் அந்த மாதிரி இப்போ சில பேர் இது விதண்டாவாதமாக சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் அப்படியே ஒன்றும் நடக்கலைமாங்க. நடக்கலைன்னா அவங்களுக்கு அந்த கிரகங்களுடைய சம்பந்தமான திசைகள் வாழ்நாள் ஃபுல்லும் வராமல் போயிடும். ஆனால் இந்த நிலை இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதில் சில பேருக்கு என்ன ஜோதிடம்னா என்னன்னு சில பேருக்கு தெரியல. நம்ம யூடியூப்பில் பேசுகிறோம், ஃபேஸ்புக்கில் எல்லாம் பண்ணுறோம், ஆனால் சில பேருக்கு ஜோதிடம்னா நட்சத்திரம் தான் தெரியுது, ராசி தான் தெரியுது. இதில் அவயோகினா யாரு, யோகினா யாரு, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் மக்களுக்கு வந்து தெரிந்தது அவ்வளவுதான், அந்த லெவலில் தான் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஜாதகத்தில் இந்த பில்லி சூனியம் ஏவல் அப்படிங்கிற விஷயத்தில் யாரும் எந்த மனிதனும் தானாக வந்து உங்களுக்கு செய்வது இல்லை. உங்களுக்கு நடக்கின்ற பாதகமான திசாபுத்திகள், அந்த கிரகங்கள் ஒரு மனிதன் மூலமாக உங்களுக்கான வேலைகளை செய்கிறது. அப்போ அந்த மாதிரி செய்யும் பொழுது அவனுடைய மனம் பாதிக்கப்படுகிறது. மனதளவில் அவன் பாதிக்கப்படுகின்ற பொழுது அடுத்து செய்யக்கூடிய செயல்களுக்கும் அவன் தயக்கம் காட்ட தொடங்கி வருகிறான். ஐயோ எனது செஞ்சா இதா ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அந்த மனுஷன் வந்துடுறான். உண்மை இல்லைங்களா? அப்போ பில்லி சூனியம் ஏவலை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா யாருங்க? மாந்தி, ராகு, பாதகம் சார்ந்த விஷயங்கள்ல பில்லி சூனியம் சார்ந்த பாதிப்புகளில் ஒரு மனிதன் அகப்படுகிறான். அதான் உண்மை. அப்ப அது வந்து அவங்க வச்சாங்க இவங்க வச்சாங்க, போடு பரிகாரத்துக்கு 1 லட்சம் 2 லட்சத்தை போடுங்க, இதெல்லாம் ஒரு அந்த பக்கம் கேட்டகிரி. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இந்த பரிகாரங்கிற விஷயத்துக்கு நமக்கு பிடிக்காது, அதுக்குள்ள நமக்கு ஒத்து வராது. நமக்கு பொறுத்த வரைக்கும் கோவில்கள் கொடுத்திருக்கிறாங்க. சிவனால் தீர்க்கப்படாத ஒரு விஷயம் எந்த பரிகாரத்தாலும் தீர்க்கப்படாது இல்லையா? உண்மையா இல்லைங்களா? இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்ற ஒரு வார்த்தைக்கு அடுத்து அதை தவிர ஒரு பெரிய பரிகாரம் எதுவும் கிடையாது இல்லையா? உண்மையா இல்லையா? சிவனுக்கு நீங்கள் ஊற்றுகின்ற 1 லிட்டர் பாலா இருந்தாலும் சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்வதனுடைய பலன் வேற எங்கேயும் கிடைக்காது, எந்த பரிகாரத்தும் கிடைக்காது. அந்த அளவிற்கு சிவன் மேல் ஊற்றுகின்ற பாலிற்கு, சிவன் மேல் ஊற்றுகின்ற தயிருக்கு, சிவனுக்கு செய்கின்ற அபிஷேகத்திற்கு அவ்வளவு சக்திகள் உண்டு. உண்டா இல்லைங்களா? தென்னாடுடைய சிவனே போற்றிக்கிறாங்க. தென்னாட்டில் இருக்கக்கூடிய, தென்னாட்டில் தான் சிவன் கோயில் அதிகம், தென்னாட்டில் தான் முருகன் கோவில் அதிகம். உண்மையா இல்லைங்களா? தென்னாட்டில் தான் சிவன் கோயில் அதிகம், தென்னாட்டில் தான் முருகன் கோவில் அதிகம். சிவன் கோயில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி எங்கேயாச்சும் உலகத்தில் இருக்குதா? இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற முருகன் கோயில் மாதிரி உலகத்தில் இருக்கா? அப்ப செவ்வாயின் அம்சமான முருகனும் சூரியனுடைய அம்சமான செவ்வாயும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். சரிங்களா? அப்ப அந்த அளவிற்கு எல்லா பரிகாரங்களும் எல்லா இடத்துலையும் முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. மக்களுக்கு தெரியல, என்ன தெரியல, மக்களுக்கு தெரியல. அப்ப இந்த பில்லி சூனியம் ஏவலை உடைக்கக்கூடிய தோஷம் நிவர்த்திக்குள்ள நிறைய இங்க இருக்கு, கேரளாவில் இருக்கு. இருக்கா? சோட்டாடிக்கணை இருக்கு, மாங்கோட்டு பாகவதி அம்மன் இருக்கு, எவ்வளவோ கோவில்கள் இருக்கு. கண்டிப்பா அந்த கோவில்களில் போனால் உங்களுக்கு தோஷம் நீங்கும். என்ன இந்த இடத்துல விஷயம்னா, எப்போ போறது? இதுதான் ஒரு மனிதனுடைய கேள்வி. என்னன்னா, எப்போ போறது, எந்த நட்சத்திரத்தில் போறது, எப்போ போனால் இதுக்கான முழுமையான தீர்வு கிடைக்குங்கிறது தான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சோச்சமே. அப்போ அவனுக்கு மனுஷனுக்கு எப்போ பாதிப்பு ஏற்படுதுங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன, அந்த அம்மாவுக்கு சொன்ன அந்த மாதிரி அந்த விஷயம், இதே நீங்கள் ஒரு சின்ன விஷயம் பார்த்துக்குங்க. உதாரணமா மாந்தி, இப்ப யாருக்கு வேற யாராச்சும் சொன்னீங்களா? மாந்தி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் கிரகம் யாருக்காச்சும் இருக்கா? கிரகம் இருக்கணும். என்ன லக்கணங்க? கண்ணில சுக்கரன் இருக்காரு. சுக்கரன் இருக்கிற நட்சத்திரம், மாந்தி இருக்கிற நட்சத்திரம் ஆஸ்தம். இப்ப இவருக்கு மாந்தி தோஷம் இருக்குதா இல்லையா? இருக்கு இல்லைங்களா? அப்ப சுக்கரன் தான் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப சுக்கரனுடைய இயற்கை காரகத்துவம் வந்து நம்முடைய பெண்கள் வழி கர்மா, 5ஆம் குலதெய்வம், குலதெய்வத்துடைய கர்மா, அப்பாவுடைய அப்பா வழி, அப்பாவுடைய அம்மா, அம்மாவுடைய அப்பா, இதெல்லாமே அது சுக்கரன் தான். சரி, அப்ப இந்த சுக்கரனுடைய சூழ்நிலை எங்க இருக்குதுங்க? 4ல் இருக்குது. அப்போ சுக்கரன் யார் கேள்வி இருக்குது இல்லைங்களா? அப்ப மாந்தி உட்கார்ந்து இருக்கிறாரு, சுக்கரன் யார்? மிதுன லக்கணத்துக்கு சுக்கரன் யாருன்னு பார்க்கணும். மிதுன லக்கணத்துக்கு சுக்கரன் யாருங்க? 5னா என்னது? குழந்தைகள் இருக்கிறாங்க, குல தெய்வம் இருக்கு.
அதே மாதிரி 5ஆம் இடத்துல நம்முடைய இதயம் இருக்கு, நம்முடைய எண்ணங்கள் திட்டங்கள் இருக்குது. 12ஆம் இடத்துல தூக்கம் இருக்குது, 12ஆம் இடத்துல கால் இருக்கா. அப்போ இந்த மாந்தி என்ன பண்ணுவார்? இப்போ இந்த டைம்ல மாந்தி பாதிப்பு அவருக்கு உண்டு. ஏன்னு சொல்லுங்க, மாந்தி பத்தி பேசும்போது ஒரு மாந்தி வந்திருக்கு, அப்புறம் அவருக்கு நடக்கிற திசா புத்திகள் அவருக்கு மாந்தி தோஷத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும். என்ன மாதிரி அவருக்கு ஏற்படுத்திட்டு இருக்கலாம் அப்படின்னா, முதல்ல மாந்தி பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் கை வைக்கிறார் இல்லையோ, உடம்புல கை வைப்பார். மாந்தினா இதுங்க, உடம்புல கை வைக்கிறதுக்கு மாந்திக்கு பயங்கரமான அதிகாரம் இருக்குது. 5ஆம் இடம் வயிறு, 5ஆம் இடம் வயிறு, 12ஆம் இடம் காலு. ஓகேங்களா? அப்போ வயிறு, காலு, இதயம், இந்த 3 விஷயமும் சுக்கிரன் தான் வச்சிருக்கிறார் இல்லையா? அப்போ இந்த நேரத்தில் இப்போ அவர் கேட்டதுனால, ஏன்னா ஒரு கர்மாவுடைய தொடர்புன்னு சொல்லுவோம், அந்த கேட்டதுனால அவருக்கு ஒன்று கடுமையான கால் வலி இருக்கலாம், அல்லது வயிற்றுல பிரச்சனை, வயிற்றுல ஏதாச்சும் வயிறு பிரச்சனை, சாப்பாடு டைஜஷன் ஆக மாட்டேங்குது, அந்த வயிறு சார்ந்த உபாதைகளோ கால் சார்ந்த உபாதைகளையோ மாந்தி கொடுத்து கொண்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் அது என்ன பண்ணினாலும் விலக மாட்டேங்குதுன்னு நீங்க ஃபீல் பண்ணவும் இருக்கலாம். இதுல என்ன நடந்துட்டு இருக்குங்க? என்ன இருக்குங்க? இருக்காங்க சார். நம்ம ஒரு பார்த்தா சொன்னோம், சொல்லுங்க, பார்த்தா சொன்னோம், மாந்தி அது வேலையை செய்யும். அப்ப என்ன இதுக்கு என்ன? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்லாம் போனீங்க சரியாகாது, மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா ஏதோ சொல்லுங்க என்ன இருக்குன்னு சொன்னீங்க? அல்சருங்களா? கால் வலி அதுக்கு இருக்கு, மாத்திரை சாப்பிட்றேன். மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறாங்க, கால் வலிக்கும் மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க, அல்சருக்கு மாத்திரை. அப்போ போதுமா? இதுக்கு மேலே என்ன சொல்ல வேணும்? மாந்தி இதுக்கு மேலே இருக்கு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்போ இந்த மாந்தி, ஏன்னா ஒரு நம்ம சம்பவம் நடக்கும் போது அவங்க சொல்லும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அதனுடைய தொடர்புகள் ஏதோ ஒரு பக்கம் இருக்கும். அப்போ கால் வலிக்கும் வயிற்று வலிக்கும் மாத்திரை சாப்பிட்றாரு. ஏன் அப்போ வந்து எதுக்காக சாப்பிட்டாலும் நல்லாதான்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டா கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் கொஞ்சம் மாத்திரை விட்டுட்டு மறுபடியும் வலி வரும். அப்போ அடிக்கடி அந்த தொந்தரவு நீங்காமல் இருந்து கொண்டே இருக்கும், ஏதோ ஒரு வகையில் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இருக்குங்களா? இருக்கு. ராகு திசையில் சுக்கிர புத்தி. அது எனக்கு புத்தியெல்லாம் வச்சு நம்ம பேசும்போது கர்மா உள்ள வந்துருச்சுனால மாந்தி வேலை செய்யும். அப்போ இதுக்கு வந்து மாந்திக்கு வந்து எங்க இருக்குது மாந்தி அப்படின்னு 4ல் இருக்கு. இங்க இருக்குங்க, 4ஆம் இடத்தில் மாந்தி இருக்கிறது. அதுல 5ஆம் அதிபதி போய் அமர்ந்திருக்கிறாரு. 4ஆம் இடங்கிறது நம்ம சுகத்தை கொடுக்குற இடம், அது கெடுக்கிற இடம். அது என்ன சொல்றாங்கன்னா, மாந்தி 4ஆம் இடத்தில் இருப்பவர்களுக்கான தோஷ கோவில் குச்சனூர் சனி பகவான் கோவில். எந்த கோவிலுங்க? குச்சனூர் சனி பகவான் கோவில். அப்ப இந்த குச்சனூர் சனி பகவான் கோவிலுக்கு எப்ப போலாம்? சுக்கிரன் தான் அங்க உட்கார்ந்து இருக்கிறார். ஒண்ணு வெள்ளிக்கிழமை நாள்ல போலாம். அந்த சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் என்னதுங்க? அஸ்த நட்சத்திரத்துல போலாம். அப்ப இந்த அஸ்த நட்சத்திரத்திலேயோ அல்லது வெள்ளிக்கிழமை நாள்லயோ எங்க போகணுங்க? குச்சனூர் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு, சுக்கிரன் 4ல் இருக்கிறார் அப்படிங்கும் போது 4ஆம் இடம் எதுக்கு வந்து குச்சனூர் சனி பகவான் கோயில கொடுக்குறாங்க? ஒவ்வொரு கோவிலும் கொடுத்துருக்காங்கன்னா காரண காரியங்கள் இல்லாம கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா, 4ஆம் இடம் என்பது வாய்க்காலு, 4ஆம் இடம் என்பது ஆறு. அப்ப 4ஆம் இடம் என்னங்க? வாய்க்காலு, ஆறு. அங்க என்ன ஓடுது? கொச்சனூர் கோயில் கூட வாய்க்கால் ஓடுது. அங்க போயிட்டு 4ஆம் இடம் அப்படிங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த இடத்துல பண்ணுவாங்க. அந்த கோவில் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க போய் குளிச்சுட்டு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு வேற ட்ரெஸ் போட்டுக்குவாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த அந்த வரலாறுகளை படிக்கும் பொழுது நம்முடைய அந்த கர்மவினை தோஷங்கள் நீங்கி, நம்முடைய ட்ரெஸ்ஸில் தான் இருக்குது கர்ம வினைகள் நிறைய இருக்கும். பழைய ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு அங்கே நனைச்சி வெளி தூக்கி போட்டுட்டு புது ட்ரெஸ் ஒன்று போட்டுக்கிட்டு அங்கே சனீஸ்வரனை கும்பிட்டு நம்ம வர்றோம். வரும்போது 4ஆம் இடம் அங்கே ஏன் கொடுத்தாங்க? குச்சனூர் சனிபகவான் கோயில 4ஆம் இடம் வாய்க்கால், 4ஆம் இடம் ட்ரெஸ்ஸு. அப்போ அந்த கர்ம வினைகளை குறைப்பதற்கூடிய பவர் அப்படிங்கிறது அந்த சனீஸ்வரன் கோயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த வாய்க்காலில் அந்த ஒரு சில அந்த படிங்க, வரலாற படிங்க, சில பரிகாரங்கள் அங்கே தீர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் மாத்திரையை சாப்பிட வேண்டியதில் நல்லாயிரும். சரிங்களா? மாத்திரையே சாப்பிட வேண்டியதில் நல்லாயிரும், வேணா செக் பண்ணி பாருங்க. ஆனால் என்னன்னா, இந்த மாந்திங்கிறது தீர்வு தராதது ஒன்றுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மருந்து மாத்திரைக்கு மாந்தி கட்டுப்பட மாட்டார். மருந்து மாத்திரைக்கு மாந்தியும் கட்டுப்பட மாட்டார், ராகுவும் கட்டுப்பட மாட்டார். அப்போ இவங்களெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய விசேஷமான கோவில்கள் அப்படிங்கிறது என்ன இருக்குங்க? இருக்குங்க சார். நமக்கு இல்லாமல் இல்லவே இல்லை. எல்லாற்றுக்கும் எல்லா கோவில்களையும் மிக அருமையான முறையில் வடிவமைத்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேரளா போகிறாங்க, கேரளா போய் பண்ணுறாங்க. அங்கே போய் பண்ண வேண்டாம்னு நம்ம சொல்லலை, அங்கேயும் கோவில் இருக்கு. அவ்வளவு தூரம் ஓட வேணாம், நம்ம ஊர்லேயும் கோவில் இருக்கு. என்ன? ஐவர் மடம்.
அங்கே எவ்வளவோ இருக்குங்க. தோஷத்துக்கு ஒரு விஜயாபதி விஸ்வாமித்திரர் ஆலயம் மாந்தி தோஷத்துக்கு அருமையான ஸ்தலம். அது யாரு போகணும்? 12ல் மாந்தி இருக்கிறவங்க. 12ஆம் இடத்துல மாந்தி இருந்து, அந்த மாந்தி ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் உட்கார்ந்து இருக்கும். அந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் கண்டிப்பா பாதிக்கும். கிரகம் இல்லைன்னா கூடங்க 12ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்கும் தான், இல்லைன்னு சொல்லல. அந்த பாதிப்பு 50%. கிரகம் இருந்துட்டா 100%. இப்ப ஐயாவுக்கு சொன்ன ஐயா இந்த 2 வருஷமாவே இந்த 2 வழியில பாதிக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கு முன்னால இருந்தாரு நமக்கு தெரியல. இன்னைக்கு வந்த கர்மாவுடைய விதிப்படி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா இந்த கால் பாதிப்புலையோ அல்லது வயிறு சம்பந்தமான பாதிப்புலையும் இருக்கிறாரு. அது சரியாமாயின்னு ஃபீல் பண்ணுவாரு. மாத்திரை சாப்பிட்றோம், பிடிக்கிறோம், ஆனா இருந்தாலும் எனக்கு அது ஒரு உரை உருட்டிக்கிட்டே இருக்குதுன்னு ஐயா ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். ஐயா கொச்சனூர் போயிட்டு வந்துட்டாருன்னா சரியாயிரும். என்னங்க ஐயா, போயிட்டு வந்துடுறீங்களா? சரிங்க, நன்றிங்க. அப்போ இது ஒரு கணக்குங்க. மாந்தி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வச்சு சொல்றது ஒரு கணக்கு. ராகு இருக்கிறார் இல்லையா, இவர் டேஞ்சரான ஆளு தான். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ராகு பகவான் யாருக்காச்சும் சேர்ந்துருக்காரு, அவங்க தான் கவனமா இருக்கணும் வாழ்க்கையில். என்ன பண்ணுங்க, ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறவங்க, அந்த சேர்ந்திருக்க கிரகத்துடைய திசா புத்தி வரும்போதும், அந்த சேர்ந்திருக்க கிரகத்துடைய நட்சத்திரத்துல திசா புத்தி வரும்பொழுதும், அந்த சேர்ந்திருக்க கிரகத்தினுடைய டிஎன்ஏ நட்சத்திரத்துல திசை வரும்போதும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். அப்படி கவனமா இல்லைன்னா ராகு ஒரு அடி அடிச்சிருவார். செம அடி அடிப்பாருங்க. அடிக்கடி சொல்லுவாங்க குரு ராகு சேர்க்கை மோசமானதும்பாங்க. ஏன் குரு ராகு சேர்க்கை மோசமானதுங்கிறோம்? குரு சண்டாலயம் ஏன் சொல்றோம்? குருனா யாருங்க? ஜீவன், உயிர்னு அர்த்தம் இல்லையா? ஜீவகாரகன் யாருங்க? குரு தான். குரு ராகு சேர்க்கை இருக்கும் பொழுது ஜீவனே போயிருக்கிறாங்க சில பேருக்கு. அப்படின்னு என்னங்க? உயிரே போயிருக்கிறாங்க. குரு தான் ஜீவ ஜோதிட நாடி ஜோதிட ஜீவகாரகன். ஜீவன் அப்படின்னா குரு. அப்ப அவரோட ராகுச உயிரே போற அளவுக்கு கூட பாதிப்பு இருக்கு. அதனால எல்லாருக்குமே அப்படி போகணும்னு கிடையாது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குரு ராகு சேர்க்கை இருக்கும், கோடீஸ்வரனா இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். என்ன காரணமா இருக்கும்? குரு ராகு சேர்க்கை ஒருவனை கோடீஸ்வரன் ஆக்கும். என்ன காரணமா இருக்கும்? குரு அவயோகியா இருக்கும். அவயோகியோடு ராகு சேரும் பொழுது யோகத்தை அள்ளி தந்துருவார். அல்லது குரு பாதகாதிபதியா இருப்பார். நீங்க நல்லா பாருங்க, இந்த மிதுன லக்கணக்காரங்க கன்னி லக்கணக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு ராகு சேர்க்கிறது அவன் யோகமானவனா இருப்பான். ஏன்னு சொல்லுங்க? 2 பேருக்குமே ஒரு பாதகாதிபதி. அந்த குரு ராகு சேர்க்கை இந்த மிதுன லக்கணத்துக்கும் கன்னி லக்கணத்துடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா குரு ராகு சேர்க்கை ரொம்ப நெருங்கி இருக்கணும். அப்படின்னா புரிஞ்சுக்கணும் எப்படிங்க? இப்போ குரு ஒரு 10 டிகிரியில் இருக்கிறாரு, ராகு ஒரு 15 டிகிரியில் இருக்கிறாருன்னா 2 பேரும் மீட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? குரு 10 டிகிரியிலிருந்து 15வது டிகிரி நோக்கி போகும், ராகு 15வது டிகிரிலிருந்து 10வது, 2 பேரும் மீட் பண்ணுவாங்களா இல்லையா? அப்போ இந்த மிதுன லக்கணக்காரங்களுக்கும் கன்னி லக்கணக்காரங்களுக்கும் குரு பாதகாதிபதி தான். அவரோடு ராகு சேர்கின்ற பொழுது அவன் வாழ்வில் உயர்ந்தவனா வந்துருவான். அப்ப குரு ராகு சேர்க்கை கொடுக்கவும் செய்யும், கெடுக்கவும் செய்யும். குரு பார்வை பெற்ற, அங்க சேர்க்கையை தான் பேசுறேன். பார்வை ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, பார்வை ஒண்ணு பண்ண, அது வேற லிஸ்ட். சேர்க்கைக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி சார். இங்கிருந்து பார்க்கறதுக்கும் கூடவே இருந்து அடிக்கிறதுக்கும் ஒரு சமயம் இருக்குது இல்லையா? இங்கிருந்து பார்க்கறதுக்கும் கூடவே இருக்கிறதுக்கு ஒரு கணக்கு. பார்த்தாலும் பலன் உண்டுங்க, இல்லைன்னு சொல்லல. கூட இருக்கிறதுக்கு பவர் ஜாஸ்தி இல்லையா? அதனாலதான் சொல்றேன். அப்போ உங்களுக்கான இந்த பில்லி சூனியம் ஏவல் சார்ந்த நிலைகளை ஏற்படுத்துவது மாந்தியும் ராகுவும். அடுத்து பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். ஒரு சில லக்கணங்களுக்கு சில இடம் கடுமையான பாதகமா மாறும். இப்போ மீனாட்சி மேடம் கூட போன மீட்டிங்ல பேசுனாங்க. சரலக்கணக்காரங்களுக்கு பாதகம் ரொம்ப கடுமையா வேலை செய்யுமா செய்யாதான்? மேசம், கடகம், துலாம், மகரத்துக்கு பாதகம் அப்படிங்கிறது மிக கடுமையா பாதிக்கும். இப்போ ஒண்ணு வேண்டாங்க, சிம்பிளா சொல்றேங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த பில்லி சூனி இவள், இதே மாதிரி ஒருத்தர் மகர லக்கணத்துல பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மகர லக்கணத்துல பிறந்திருக்கிறாங்க. 5ஆம் அதிபதி யாருங்க? 10ஆம் அதிபதி யாருங்க? சுக்கிரன். இப்ப ஒரு மகரத்துல பிறந்திருக்கிறாங்க. 5ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் உண்டான சுக்கிரன் போய் பாதகத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி நான் சொல்ல மீன்ஸ் விருச்சிகத்தில் இருக்கிறாரு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அந்த சுக்கிரன் சம்பந்தமான ஒரு திசை வந்துருது. உதாரணமா பரணி பூரம் போராட்டத்துல திசை நடக்குது, அல்லது திருவாதிரை, சித்திரை, திருவோணத்துல திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. டிஎன்ஏ நட்சத்திரங்களை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த காலத்தில் அவங்கள போய் பாருங்க, இந்த வயிறு இருக்குது இல்லையா, வயிறு பிரச்சனை கண்டிப்பாக வரும். வயிறுனா என்னங்க, வயிறு சம்பந்தமான உபயோகம் வரும், இதய பிரச்சனை வரலாம், வயிறு உபாதைகளை நிறைய சந்திப்பாங்க. 10ஆம் இடம் முட்டி வலி நிறைய பாதிக்கப்பட்டுருவாங்க. முட்டி கடுமையாக பாதிக்கும், அடிக்கடி வலி வரும், இது உடல்ல வரும். அப்போ சில பேருக்கு தொழிலில் வந்துட்டா கூட அது விஷயம். நம்ம சொல்றது இந்த மாதிரி பாதிப்புகள் பில்லி சூனியாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் ராசியில் பயங்கரமாக வேலை செய்யும். விருச்சிகை என்ன ராசிங்க, நீர் ராசி. அவங்க உடம்புல தான் பயங்கரமாக அடிக்கும் பார்த்தீங்கன்னா. அப்போ ஒன்று வயிற்று வலி வரும் அல்லது முட்டி வலி வரும். சுக்கரனுடைய தனிப்பட்ட வியாதி என்னதுங்க, சுகர் வியாதி வரும். அப்ப இது சம்பந்தமான சுக்கரன் சம்பந்தமான அல்லது சுக்கரன் பாவகம் சம்பந்தமான வியாதிகள் வரும். 5ஆம் இடத்துல குழந்தை, 10ஆம் இடத்துல மாமியாரு. அப்ப இவங்கெல்லாம் கடுமையா பாதிக்கப்படுவாங்க. அவங்க வகையில இவங்க பயங்கரமான மனவேதனை அடைவாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்ப நாம இதையெல்லாம் நம்ம நடக்கும்போது என்ன சொல்லுவோம், சண்டை வந்துட்டா கூட பிரச்சனை இல்லைங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடும். உடம்பு படுத்துச்சுன்னா இவங்களுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவ்வளோ சீக்கிரத்தில் சரியாகாது, செக் பண்ணி பார்த்து. ஏன்னா பாதகம் என்பது மிக கடுமையான தோஷத்தை உடையது. அது சரலக்கணக்காரங்களுக்கு சொல்லவே வேணாம். சரலக்கணக்காரங்களுக்கு ஒரு லக்கண யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் போய் பாதகத்தெல்லாம் மாட்டிக்கிட்டாருன்னா ஒரு வழி ஆக்கிற அந்த திசை. அது உடம்பும் பாதிக்கலாம், பொருளாதாரத்தையும் பாதிக்கலாம். இது மகர லக்கணத்துக்கு பாதகத்தில் மாச்சும் உடம்புல தான் அதிக அடி கொடுக்கும். சில பேருக்கு பொருளாதாரம் கொடுக்கும், 100% உடம்புல தான் அடி கொடுக்கும். மேச லக்கணத்துக்கு பாதகத்தில் போய் ஒரு கிரகம் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அது என்ன பண்ணு தெரியுங்களா, அவனுடைய மகிழ்ச்சியை கெடுத்து பொருளாதாரத்தையும் கெடுக்கும். ஒவ்வொருக்கும் ஒன்று கடக லக்கணத்துக்கு பாதகத்தில் போயிட்டா 2 50-50 கொடுக்கும். உடம்பையும் பாதிக்கலாம், பொருளாதாரத்தையும் பாதிக்கலாம். இதே துலா லக்கணத்துக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் அல்லது மன ரீதியான அடி கண்டிப்பாக உண்டு. அப்போ இந்த சரலக்கணத்துக்கு பாதகம் கடுத்த ஸ்தானம். புலிப்பாணி முசித்தர் அதான் சொல்றாரு, கேளடா மகனே, இந்த 4 சரலக்கணக்காரங்களுக்கு பாதகாதிபதி கடுத்த தோஷத்தை செய்வார். புலிப்பாணி மூணு தெளிவாக சொல்லுகிறார். இந்த 4 லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பாதகம் அவ்வளவு மோசங்கிறார். அதே மாதிரி உபய லக்கணக்கும்னா பாதகம் மோசம். உபய லக்கணத்துக்கு இதை விட அடுத்து 2வது கேட்டகிரியில் உபய லக்கணம் தோஷம். உபய எதுங்க, மிதுனம், கன்னி, தனுசு, மீனத்திலே பாதகாதிபதி தோஷம் உண்டு. ஸ்திர லக்கணக்காரங்களுக்கு மட்டும் இது தோஷம் இருக்கு. அது ஒரு சில கணக்குகள்ல சில பேரை காப்பாற்றி விட்டுரும். சிறலக்கணக்காரங்க அப்பா விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னா காப்பாற்றி விட்டுரும், கூடவே இருந்தாங்கன்னா வச்சு செய்யும். இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த இடத்துல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் பரிகார கோவில் இருக்குதுங்க சார். கவலையே பட வேணாம். ஐயோ எனக்கு மாந்தி பாதிக்குதே, ராகு சேர்க்கை பாதிக்குதே, அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்கு. ராகு சேர்க்கைக்கு பரிகாரமே பலி கொடுத்தல் பரிகாரம் தான் மெயின். ராகு சேர்க்கை இப்போ நிறைய நீங்க கேரளா கோவில்லாம் போனீங்கன்னா பலி கொடுத்தல் இருக்குது. அங்கே சில கோவிலெல்லாம் பலி கொடுத்தல் பரிகாரம் இருக்கு. ஏன்னா ராகுனா வந்து என்ன பண்ணுங்க, எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை வந்து அதுக்கு பேர் தான் ராகுக்கு வந்து நான் நிறைய ராகுவை பற்றி, ராகுவுடைய தாந்திரிக பரிகாரம் தனியாகவே நம்ம பேசியிருக்கிறோம். இருந்தாலும் நான் சொல்கிறேங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தோஷத்திற்கு என்று வாழ்வியல் பரிகாரம் இருக்குது, கோவில் பரிகாரம் இருக்குது. இப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் லக்னாதிபதியோட ராகு சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. லக்னாதிபதியோட ராகு சேர்ந்துட்டாருங்க சார். நான் 12 பாவத்துக்கு இருக்குது, இப்போ டைம் இல்லை சொல்லிடுறேன். லக்னாதிபதியோட ராகு சேர்ந்துட்டார்னா, லக்னாதிபதினா யாருங்க, நம்முடைய செயல்பாடுகளுக்கு உண்டானவர். அப்ப அந்த ஒரு செயல்பாட்டை வந்து கெடுப்பாரா கெடுக்க மாட்டாரா? அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியோடு ராகு சேர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் சேஷாங்கனூர் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா தோஷம் குறையும். சேஷாங்கனூர் சிவன் கோயிலுக்கு போனா தோஷம் குறையும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் ஒரு பரிகாரங்கள் இருக்கிறது. கண்டிப்பா அதை செய்யும் பொழுது நமக்கு என்ன ஆகும், தோஷங்கள் வந்து 100% குறைவாகும். ஒன்றும் வேண்டியில்லைங்க. ஒரு ஜாதகத்தில் 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல ராகுவோ மாந்தியோ இருந்து தோஷத்தை ஏற்படுத்துறாங்க. 9ஆம் இடத்துல ராகுவோ மாந்தியோ இருந்து தோஷத்தை ஏற்படுத்துறாங்க. அல்லது 9ஆம் அதிபதியோட ராகு சேர்ந்து தோஷத்தை ஏற்படுத்துறாங்கன்னா, கோயமுத்தூர்ல மேட்டுப்பாளையத்துல தேக்கம்பட்டி வனபத்திரகாளி அம்மன் கோவில் ஒன்று இருக்கு. அங்க போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ராகு தோஷமோ மாந்தி தோஷமோ அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பா குறையும். 9ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறாரு, ராகு இருக்கிறாரு, 9ஆம் அதிபதியோட மாந்தி சேர்ந்துட்டாரு, 9ஆம் அதிபதியோட ராகு சேர்ந்துட்டாருன்னா, இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டி வனபத்திரகாளி அம்மன் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா குறையும். அப்படி நீங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து ராகு சேர்க்கை இருந்தாலும் சரி, மாந்தி தோஷம் இருந்தாலும் சரி, மாந்தி சேர்க்கை இருந்தாலும் சரி, இதற்கு எல்லாம்
மிக மிக அற்புதமான கோவில்கள் அப்படிங்கிறது நம்ம ஊர்லேயே இருக்கு. அப்போ இனி என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நான் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, ஒரு பில்லி சூனியை வச்சிருக்கிறாங்க, ஒரு ஏவல் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள், நான் அதுக்காக வந்து அது செய்கிறவங்கள சரியா தப்பா நீங்கள் வாதம் வரல. அது நீங்கள் வந்து பெரிய பொருள் செலவில் செய்ய முடியாதவர்கள், அதை நான் செய்யறதுக்காக அதுக்காக வந்து அதுக்கெல்லாம் வந்து சிபாரிசு பண்ணுறேன், ஆதரவு தெரிவிக்கணும்ல, அதுக்கு என்றைக்குமே நம்ம எதிர்ப்பாளிகள் தான். அதில் அவங்க எதிர்த்தோம்னா அது ஒரு சண்டை போடுவாங்க, அதை அவங்க விசிட்டு அதை விட்டுருவோம். நம்முடைய சப்ஜெக்ட் என்னன்னா, இதற்கு ராகு சேர்க்கைக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்கு. அதுக்கு ஒரு தனி லிஸ்டா நம்ம பழைய வீடியோஸ்லேயே கொடுத்துருக்கோம், நீங்க பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் ராகு சேர்க்கை மாந்தி சேர்க்கைக்கு பாதகாதிபதி சம்பந்தமான பிரச்சனை உள்ளதுக்கு கோவில்கள் இருக்கு. என்ன இருக்குங்க? கோவில்கள் இருக்கு. அந்த கோவில்களுக்கு போயிட்டு நீங்க கரெக்டா பரிகாரங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த தோஷங்கள் அப்படிங்கிறது முழுமையாக நிவர்த்தி ஆகிவிடும். நான் உதாரணமா வந்து ஒரு சிம்பிளா 12 லக்கணத்துக்கும், இந்த லக்கணத்தில் எனக்கு இந்த இடத்துல மாந்தியால தோஷம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, 12 லக்கணத்துக்கும் மாந்தியால் எனக்கு தோஷம் இருக்கு. அதாவது நான் சொல்றது 1ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துல மாந்தி இங்க இருக்கிறாரு அப்படிங்கிறவங்க சரி, மாந்தி இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துல இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறவங்க சொல்லி, நான் சொல்ற கோவிலை குறிச்சு வச்சுக்குங்க. எனக்கு மாந்தியால ராகுவால இந்த இடத்துல எனக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்குதுன்னா இந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பலம் கிடைக்கும். லக்கணத்தில் இருந்தால் சீர்காழி ஆதிநாகேஸ்வரர், லக்கணத்தில் இருந்தால் சீர்காழி ஆதிநாகேஸ்வரர். 2ஆம் இடத்தில் இருந்தால் புதுக்கோட்டை பேரையூர் நாகநாத சுவாமி, 2ஆம் இடத்தில் இருந்தால் புதுக்கோட்டை பேரையூர் நாகநாத சுவாமி. 3ஆம் இடத்தில் இருந்தால் திருக்கொள்ளிக்காடு சிவன், 3ஆம் இடத்தில் இருந்தால் திருக்கொள்ளிக்காடு சிவன். 4ஆம் இடத்தில் இருந்தால் குச்சனூர் சனி பகவான். 5ஆம் இடத்தில் இருந்தால் சிவகங்கை கொல்லங்குடி காளி. 6ஆம் இடத்தில் இருந்தால் சீர்காழி சட்டைநாதர். 7ஆம் இடத்தில் இருந்தால் மீன்குளத்து பகவதி அம்மன். 8ஆம் இடத்தில் இருந்தால் மண்டைக்காடு பகவதி அம்மன் கன்னியாகுமரி. 9ஆம் இடத்தில் இருந்தால் கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டி வனபத்திரகாளி அம்மன். 10ஆம் இடத்தில் இருந்தால் தஞ்சாவூர் அரண்மனையை தாண்டி இருக்கக்கூடிய வனபத்திரகாளி அம்மன். 11ஆம் இடத்தில் இருந்தால் திருப்புவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெட்டுடைக்காளி. 12ஆம் இடத்தில் இருந்தால் விஜயாபதி விஸ்வாமித்திரர். இதெல்லாம் வந்து மாந்திக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோவில்கள். இது நான் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கலைங்க சார், அதையும் சொல்லிடுறேன். அதாவது இதை கொடுத்தவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும், ஓகேங்களா? இதையும் ஒருவர் வந்து நமக்காக வந்து தேடி கொடுத்துருக்கிறாரு, அவருக்கும் நம்முடைய நன்றியை, கொடுத்தவருக்கு மனதாக நன்றி சொல்லிக்குவோம். அப்போ இதையெல்லாம் இந்த கோவிலுக்கெல்லாம் நம்ம போகும்போது கண்டிப்பாக என்ன ஆகும்? அந்த மாந்தியினுடைய தன்மை தோஷங்களும் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், இந்த கோவில்லாம் போய் வரலாறு படித்து பார்த்தீங்கன்னா மாந்திக்கு மட்டும் போட்டிருக்க மாட்டாங்க, ராகு கேதுலால ஏற்பட தோஷத்துக்கு தான் அது மெயினாக போட்டிருப்பாங்க. அப்போ ராகு கேதுகள் எப்படி நிழல் கிரகங்கள், ராகு எப்படி நம்ம ரொம்ப அட்டாக் பண்ணுறாரோ அது மாதிரி மாந்தியும் அட்டாக் பண்ணுவார். அதுக்காக வந்து இந்த மாதிரி அமைப்பில், இந்த மாதிரி இடங்களில் ராகுவால் பாதிக்கப்பட்டவர்களும் மாந்தியால் பாதிக்கப்பட்டவர்களும் என்ன பண்ணலாம்? இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். நான் சொன்னது கம்மியான கோவில் தான். இன்னும் ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு பாவக ரீதியாக கணக்கெடுத்து அந்த பாவக அடிப்படையில் ராகு கேது மாந்தியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை கரெக்டாக போகணும். இங்கே மக்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்போ போகிறது, ஒரு மனுஷனுக்கு எப்போ இந்த பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு எப்போ போகிறது, இதுதான் கேள்வி. எல்லா நேரத்துக்கும் அதுக்காக கேட்பாங்க சில பேர், ஏங்க சார் எல்லாருக்கும் எங்காவது ஒரு பக்கம் மாந்தி இருக்குதான் செய்யும், அதுக்காக எல்லாரும் போகணுமாலாம் கிடையாது. அப்போ எந்த நேரத்தில் எப்பொழுது ஒருவனை அந்த பிரச்சனை தாக்கும், அந்த தாக்குதல் நடக்கின்ற பொழுது எந்த மாதிரியான கோவிலுக்கு போகணும், இது ஏன் இதை சொல்றேன்னா, எல்லாத்தையும் தாண்டி இது சாமி கோயிலுக்கு போயும் பலன் இல்லை, டாக்டரை பார்த்தும் பலன் இல்லை அப்படிங்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் மக்களை நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க, சார் நான் இதில் எவ்வளவோ ஜோதிடர்களை போய் பார்த்தேன், எவ்வளவோ கோயில்கள் போயிட்டு வந்துட்டேன், எவ்வளவோ டாக்டரை பார்த்துட்டேன், எனக்கு மெயினாக வந்து இந்த உடம்பே நல்லாக மாங்க சார், உடம்புல எங்கேயோ ஒரு பிரச்சனை, மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே போய் சரியில்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த மாந்தி ராகு பாதகம் எல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். அதை நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிட்டு எந்த காலகட்டம்
அதை எந்த கோவிலுக்கு போய் செய்யறது அப்படின்னு பார்த்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அனைவரும் இந்த மாந்தி ராகு தோஷத்திலிருந்து விலகி பில்லி சூனியம், அதாவது நான் சொல்கிறேன், நீங்கள் பில்லி சூனியங்கிறீங்க, ஏவலுங்கிறீங்க, அதை நான் ராகு மாந்தின்னு சொல்லுவேன், அவ்வளோதான். பில்லி சூனியம் ஏவலுக்கான கிரகம் ராகு மாந்தின்னு நான் சொல்லுவேன். அந்த ராகு மாந்தி இருக்கின்ற நிலை அறிஞ்சு அந்த கோயிலுக்கு போனோம்னா என்ன ஆயிருங்க, கண்டிப்பாக நமக்கு சரியாயிடும். சரிங்களா? அதனால் எந்த ஒரு மனிதரும் பயப்படாதீங்க. பில்லி சூனியம் ஏவலுங்கிறத நினச்சி கவலைப்படாதீங்க. பில்லி சூனியம் ஏவல் என்பது கிரகத்தால் தான் நடத்தப்படுகிறது. அதை நடத்துவதற்கு மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள், அவ்வளோதானே தவிர அதனால் நீங்கள் ஒருத்தன் வைக்கிறான்னு நினைக்க வேண்டாங்க. உங்களுக்கு வைப்பது மனிதர்கள் இல்லை, கிரகங்கள் தான் தூண்டி வைக்கிறது. அதை சரி பண்ணுறதுக்குன்னு எவ்வளவோ கோவில் பரிகாரங்களும் வாழ்வியல் பரிகாரங்களும் இருக்குது. ஸோ இந்த பரிகாரங்களை எல்லாம் சரியான முறையில் செய்து கொண்டு ஒவ்வொருவரும் வாழ்வில் பில்லி சூனிய ஏவல் சார்ந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து ஒரு நல்ல மேன்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.